அஸ்ஸலாமு அலைக்கும் பர்காத்துஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்ல அடியார்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவின் அருளால் ஷவ்வால் மாதம் நோன்பு 2வது நோன்பு வந்துட்டுருக்கோம். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரம்லான் மாதம் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகள் நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போன்றவர் ஆவார். இதை அறிவிப்பவர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிம் 2159. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, கடனில்லா வாழ்க்கையை வாழ வேண்டுமா? மினல் ஜாலிமின் என்ற கலிமாவை 313 முறை ஓதினால் இந்த 9 பண்கள் கிடைக்கும். அது என்ன திக்ர் என்றால், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினல் ஜாலிமீன் என்ற கலிமாவை 313 முறை ஓதினால் இந்த 9 பண்கள் கிடைக்கும். முதல், குடும்பத்தில் பர்க்கத்துண்டாகும். 2வது, கடனில்லாத மரணம் ஏற்படும். 3வது, தீராத நோய்க்கு இந்த கலிமாவே மருந்தாகும். 4வது, மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், மனக்கசப்புகள் நீங்கும். 5வது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 6வது, யாருக்கு திருமணம் ஆகும் வயதில் திருமணம் ஆகவில்லையோ அவர்களுக்கு தகுந்த ஜோடி கிடைக்கும். 7வது, ஹலாலான ரிசக் அல்லாஹ் கொடுப்பான். 8வது, திடீர் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். 9வது, ஈமானில் உறுதி கிடைக்கும். எனவே இந்த லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினல் ஜாலிமின் என்ற கலிமாவை 313 முறை ஓதினால் இந்த 9 பண்கள் கிடைக்கும். இதன் அர்த்தம் என்னவென்றால், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினல் ஜாலிமின், அதன் அர்த்தம், வணக்கத்துக்குரிய இறைவன், உன்னை தவிர யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். திருக்குர்ஆன் 21:87. யார் ஒருவர் கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நீங்கள் நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான். நடக்கவே நடக்காது. ரப்பை அழைத்தால்தான் சோதனை நீங்கும். நபிமார்கள் அழைத்தார்கள். உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும், இந்த இருட்டில் இருந்து யாரும் என்னை வெளியே கொண்டு வர முடியாது, காப்பாற்ற முடியாது. இந்த மீன் வயிற்றில் இருள் சூழ்ந்து இருக்கிறது. வாழ்க்கையில் இருள் சூழப்பட்டிருந்தால் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையும் நீங்களும் கேளுங்கள். அல்லாஹ் உங்களையும் பிரச்சனையிலிருந்து நீக்குவான். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினல் ஜாலிமீன். நான் செய்த பாவத்தால் இந்த சோதனை என்றால் அந்த பாவத்தை இதோ விடுகிறேன், யா அல்லாஹ், சோதனை நீக்கு யா அல்லாஹ் என்று நாம் அல்லாவிடம் துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நம் துவா அல்லாஹ் கபூல் செய்வானாக. யூசுப் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 13 வருடங்கள் காத்திருந்தார்கள். யாக்கூப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 வருடங்கள் காத்திருந்தார்கள். அய்யூப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 18 வருடங்கள் காத்திருந்தார்கள். மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 இரவுகள் காத்திருந்தார்கள். காரணம், பல காலத்திற்கு பின்னால் ஆயினும் அல்லாஹ் பதிலளித்தே தீருவான் என்பதனால். படைப்புகளை திருப்திப்படுத்துவது உங்களுடைய நோக்கம் அல்ல, படைத்தவனை திருப்திப்படுத்துங்கள். படைப்புகளை படைத்தவன் திருப்திப்படுத்துவான். நீங்கள் இறைவனுக்கும் உங்களுக்கும் நல்லவராக வாழ்ந்தால் போதும். யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம் தேவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடம் துவா கேட்போம். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினல் ஜாலிமீன் அவ்வளோ இம்பார்ட்டண்டான துவா, ரொம்ப முக்கியமான துவா. இன்ஷா நம்மளாம் இது நம்மளோட தேவைகளுக்காக கேட்கலாம். இன்னிலிருந்து டெய்லி ஒரு சின்ன சின்ன ஹதீஸ் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தும்பலை விரும்புகிறான், கொட்டாவியை வெறுக்கிறான். ஆகவே ஒருவர் தும்பியவுடன் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொன்னால் அதை கேட்கும் ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் அவருக்கு யா ரஹ்மகுமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும் என்று மறுமொழி கூறுவது அவசியமாகும். ஆனால் கொட்டாவி ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். உங்களில் யாராவது கொட்டாவி விட்டால் முடிந்தவரை அதை கட்டுப்படுத்தட்டும். ஏனெனில் யாரேனும் கட்டுப்படுத்தாமல் ஹா என்று கொட்டாவியால் சப்தமிட்டால் ஷைத்தான் சிரிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன்.
இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர்த்து யூஸ்ஃபுல்லாகும். இம்மைக்கும் மறுமைக்கும் ரொம்ப நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.